அன்புள்ள விஜய் தொலைக்காட்சி நேயர்களே வணக்கம். இந்த நாள் என்ற இனிய நிகழ்ச்சியில் இன்றைய பஞ்சாங்க குறிப்பு. பதினொன்று 7/2015 ஆணி 26 சனிக்கிழமை. தசமி திதி பகல் 11:40 வரை, பின்பு ஏகாதசி திதி. பரணி நட்சத்திரமானது பிற்பகல் 3:39 வரை, பின்பு கிருத்திகை நட்சத்திரம். சித்த யோகமானது பிற்பகல் 3:39 வரை, பின்பு அமிர்த யோகம். ராகு காலம் காலை 9 முதல் 10:30 வரை. யமகண்டம் மதியம் 1:30 முதல் 3 வரை. சுப ஓரைகள் காலை 7 முதல் 8 வரை, பகல் 10:30 முதல் 12 வரை, மாலை 5 முதல் 7 வரை, இரவு 9 முதல் 10 வரை. இனி இன்றைய ராசி பலன். மேஷ ராசி நேயர்களே, ஜென்ம ராசியில் சந்திரனும் 3 சூரியன் செவ்வாயும் சஞ்சரிப்பதால் நினைத்ததெல்லாம் நடக்கும். எதிர்பாராத தன வரவுகள் ஏற்பட்டு கடந்த கால நெருக்கடிகள் எல்லாம் முழுமையாக குறைந்து சாதகமான பலன்கள் ஏற்படக்கூடிய ஒரு இனிய நாளாக இன்றைய நாள் இருக்கும். ரிஷப ராசி நேயர்களே, சுக்கிரனவர் 4 இருப்பது சாதக பலன்களை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு என்றாலும் 2 சூரியன் செவ்வாய் 12 சந்திரன் சஞ்சரிப்பதால் எதிலும் சற்று நிதானத்தோடு இருப்பது, கோபத்தை குறைத்துக் கொள்வது, மற்றவர்கள் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது மிக மிக உத்தமம். மிதுன ராசி நேயர்களே, 3 சுக்கிரனும் லாபஸ்தானத்தில் சந்திரனும் சஞ்சரிப்பதால் எதிர்நீச்சல் போட்டாவது ஏற்ற மிகுந்த பலன்களை அடைவீர்கள். தொழில் நிமித்தமாக இருந்த மறைமுக எதிர்ப்புகள் எல்லாம் முழுமையாக குறைந்து சாதகமான பலன்கள் இருக்கும். உடல் ஆரோக்கிய ரீதியாக இருந்த பாதிப்புகள் கூட ஓரளவுக்கு குறைந்து எதிலும் தெம்போடும் சுறுசுறுப்போடும் செயல்படுவீர்கள். கடக ராசி நேயர்களே, குருவானவர் சுக்கிரன் சேர்க்கை பெற்று 2 அமையப்பெற்று 10 சந்திரனவர் சஞ்சரிப்பது நல்ல அமைப்பு ஆகும். குடும்பத்தில் கணவன் மனைவிடையே ஒற்றுமை மேலோங்கும். நெருங்கியவருடைய ஆதரவானது மிக மிக சிறப்பாக இருக்கும். புதிய பொருட்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் கூட இன்றைய நாளில் உள்ளது. சிம்ம ராசி நேயர்களே, பாக்கியஸ்தானமான 9ஆம் வீட்டில் சந்திரனவர் அமையப்பெற்று லாபஸ்தானத்தில் சூரியன் செவ்வாய் சஞ்சரிப்பது நல்ல அமைப்பாகும். கடந்த கால நெருக்கடிகள் எல்லாம் முழுமையாக விலகி மன அமைதியும் சந்தோஷமும் ஏற்படும். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்ற முடியும். இருக்கக்கூடிய இடத்தில் நல்ல பேர் எடுப்பீர்கள். கன்னி ராசி நேயர்களே, புதனானவர் சூரியன் செவ்வாய் சேர்க்கை பெற்று 10 இருப்பது உங்களுடைய மதிப்பையும் மரியாதையும் அதிகரிக்கக்கூடிய அமைப்பு என்றாலும் அஷ்டமஸ்தானத்தில் சந்திரன் சஞ்சரிப்பதால் சின்ன சின்ன குழப்பங்கள் ஏற்படும். நிதானமாக செயல்பட்டால் ஏற்ற மிகுந்த பலன்களை அடையலாம். முடிந்தவரை மற்றவர்கள் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது நல்லது. துலா ராசி நேயர்களே, லாபஸ்தானத்தில் குருவும் சுக்கிரனும் அமையப்பெற்று 7 சந்திரன் சஞ்சரிப்பது அற்புதமான அமைப்பு ஆகும். இதன் மூலமாக பல்வேறு வகையில் ஏற்றங்கள் இருக்கும். எதிலும் தெம்போடு சுறுசுறுப்போடு செயல்படக்கூடிய ஒரு ஆற்றலானது ஏற்படும். உடன் இருப்பவர்களுடைய ஆதரவானது மிக மிக சிறப்பாக இருக்கும். விருச்சிக ராசி நேயர்களே, சந்திரனானவர் 6 இருப்பது 10 சுக்கிரன் சஞ்சரிப்பது உன்னதமான அமைப்பு ஆகும். சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் எதிர்நீச்சல் போட்டாவது ஏற்ற மிகுந்த பலன்களை அடைவீர்கள். மற்றவர்களுக்கு நீங்கள் கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்ற முடியும். தொழில் நிமித்தமாக லாபகரமான பலன்களை அடைவீர்கள். சிலருக்கு அனுகூலமான பதவி உயர்வுகள் கூட ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. தனுசு ராசி நேயர்களே, பஞ்சமஸ்தானமான 5ஆம் வீட்டில் சந்திரனானவர் அமையப்பெற்று ஜென்ம ராசியை குரு பார்வை செய்வது அற்புதமான அமைப்பு ஆகும். இதன் மூலமாக எல்லா வகையிலும் சாதகமான பலன்கள் இருக்கும்.